கோவில்ல கல்யாணம் பண்றப்ப உங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க? அவங்க கழுத்துல தாலி கட்டுறப்ப சாட்சியா யாரெல்லாம் இருந்தாங்க சார்? எங்க அம்மா இருந்தாங்க. சரி. எங்க அம்மா, நானு, அப்புறம் நாங்க 2 பேரு. உங்க சிஸ்டர்ஸ் இருந்தாங்களா? யார் இருந்தா? என்னங்க? உங்க சிஸ்டர் இருந்தாங்களா? சின்ன சிஸ்டர் இல்லைங்க. அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்தாங்க. சரி. அம்மா என்ன பண்ணாங்க? சண்டை போட்டாங்க. ஆ. சண்டை போட்டாங்க, திட்டினாங்க. சரி. அதுக்கப்புறமேட்டு சரி வந்துட்டான், ம். அப்புறம் என்ன பண்றது ம். அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 நாள் எங்க அம்மா எங்க அக்கா வீட்டுல இருந்தோம். இல்ல கல்யாணத்தப்ப உங்க அம்மா தாலி எடுத்து கொடுத்து நீங்க கட்டினீங்களா? ஆமாங்க. அந்த ஐயர் எடுத்து கொடுத்தாரு. சரி. அம்மா அங்க இருந்தாங்க, தாலி கட்டினீங்க. இல்ல சரி. ஓகே. அதை கோயில்ல தாலி கட்டினாங்க. சரி. இப்ப அம்சவேணி 2 குழந்தைங்களோட வந்திருக்காங்க. ஆமாங்க. ராணியும் தனியா வந்திருக்காங்க. ராணி. இவங்க 2 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் ரொம்ப? வீட்டுல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சண்டை சண்டை சண்டை, டெய்லியும் பிரச்சனை, டெய்லி சண்டை. ஒரு தப்புக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் வந்து 10 வருஷமா 15 வருஷமா பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டேன். என்னையால தீர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டேன் நானு. நான் இந்த பக்கம் வேணும்னாலும் அந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் வேணும்னாலும் இந்த பக்கம் பிரச்சனை. 2 பேருமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்தா அதுவும் பிரச்சனை. சரிங்க. ஆனா பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னையும் வாழ விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து எங்க அம்மா என் தங்கச்சிகளை நான் ஒண்ணுமே பண்ணல. உங்களை வாழ விடாம பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க 2 பேரையும் வந்து வாழ விடாம பண்ணிக்கிட்டு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க அந்த விஷயத்துக்கு வந்துருங்க. உண்மைதான் மேடம், உண்மைதான் மேடம். யாரு கூட வாழ விரும்புறீங்க? இத்தனையும் நடந்துச்சு மேடம், நான் பின்ன இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா. என்னாலதான் தப்பு முழுக்க 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 நான் தான் குற்றவாளி. சரிங்க, நீங்க தப்ப ஒத்துக்கிறீங்க. அது நல்ல நல்ல பண்பு. அது உங்க நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்கிறேன். மறுபடியும் நான் பல எதுக்கு கொண்டு போக வேணாம். அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்துக்கு போயிட்டோம். நான் யாரையும் இது சொல்ல விரும்பல. கேட்டா இவங்க செத்துருவேன் அவங்க செத்துருவேன் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டுட்டு வர்றாங்க. அப்படியே நீங்க லைன்ல இருங்க.